இந்த எங்கேயும் எப்போதும் நான் வந்து சொன்ன மாரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் டெபியூவா வந்து ரிலீஸ் ஆகுது. அது எல்லா பாட்டுமே ஹிட் ஆகும்போதா இருக்கட்டும், அத எல்லாரும் ரிசீவ் பண்ணிட்டா இருக்கட்டும், அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? எல்லா பாட்டையுமே வந்து கொண்டாடுறாங்களே அப்படிங்கும்போது. நான் இன்னும் ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரீமா ம். எல்லாம் கொண்டாடுறாங்கன்ற அந்த ஜோனுக்கே அவ்வளோவா போனதில்ல. நான் போல நான் ஆக்சுவலா. ஓகே. சாங் ம். பிடிக்குது அவ்வளோதான். அது ஏதோ ஒரு மேஜிக் நடந்திருக்கு அவ்வளோதான். ஓகே. அது என் கையில மட்டும் இல்லை. நான் சொன்ன ம். மாதிரி அது டைரக்டர்ஸ் வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு ஸ்கிரிப்டை பண்ணி ம். ம். அதில் அவ்வளோ அழகாக ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அமைஞ்சு அந்த ம். படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்குறது ம். டோட்டலாக ஒரு டைரக்டர் நம்மளாம் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிற ஓகே. ஒரு இதுதான். இந்த பெஸ்ட் பார்ட்டும் அந்த பெஸ்ட் பார்ட்டும் சேர்ந்து ஒரு ரொம்ப ம். கரெக்டாக எனக்கு அமைஞ்சுது அந்த ஃபர்ஸ்ட் மூவியில். ஸோ நான் அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் பண்ணணும். நான் வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு நானா பண்ணேன்ற அந்த தாட் புரியுது, எனக்கு இல்லை புரியுது, புரியுது. ஆக்சுவலாக. நம்ம ஃபுல் எஃபோர்ட் போடுறோம். அதுக்கான வேலைகள பாக்கு அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. ஆமாம். முக்கியமா சரவணன் சார் வந்து எப்படி உங்கள்ட்ட அந்த வேலை வாங்குவாரு? அந்த மியூசிக் இல்லை அது ரொம்ப ஆ. ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆ. அப்போ எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலே அந்த படைப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா ம். வரும். ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளே வந்து பெஸ்ட்டாக பண்ணோன்ற அந்த ஒரு ம். தாட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அவர் எது சொன்னாலும் நானும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பேன். ம். சப்போஸ் அவர் ஏதாவது சொல்லும்போது இல்லை இதுதான் சார் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி போகலாம் அப்படின்னாலும் அவரும் அக்செப்ட் பண்ணிப்பார். ஸோ ம். மியூச்சுவலாக நம்ம ஜாலியாக ஒர்க் ஓகே. பண்ணும்போது அது சம்டைம்ஸ் ரொம்ப நல்லாவே ம். ஒர்க் அவுட் ஆகும்.